பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انظر كيف ضربوا لك الأمثال فضلوا فلا يستطيعون السبيلا. صدق الله العلي العظيم. நபியே, அவர்கள் எப்படியெல்லாம் உமக்கு உவமைகள் கற்பிக்கின்றனர் என்பதை நீங்கள் கவனிக்கிறீராக. இதனால் அவர்கள் வழி தவறிவிட்டனர், அவர்களால் நல்வழி அடைய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான். நபியே, அவர்கள் எப்படியெல்லாம் உமக்கு உவமைகள் கற்பிக்கின்றனர் என்பதை கவனிப்பீர்களாக. இதனால் அவர்கள் வழி தவறிவிட்டனர், அவர்களால் நல்வழி அடையவே முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். இந்த வசனத்துக்கு முன்பாக 2 வசனத்தை கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த மக்கத்து மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவ செய்தி எடுத்து வைத்த நேரத்தில் அந்த மக்கள் கேட்டார்கள், இவர் நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, நம்மள மாதிரி கடை வீதிக்கு வராரு, இவரோட ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருந்தாங்கன்னா அப்ப எச்சரிக்கை செய்திருக்கலாம், நம்ம அந்த மலக்கு எச்சரிக்கை செய்வாரு, இதுதான் நபி, நான் மலக்கு, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பான தண்டனை வரும் சொல்லி எச்சரிக்கை செஞ்சாருன்னா நம்ம அந்த நபியை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அப்படி இல்லையே, அப்படி சொன்னானுங்க. 2வது ஒருத்தர் சொன்னானுங்க, அவருக்கு ஏதாச்சும் ஒரு பொக்கிஷங்கள் பூமியிலிருந்து ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருந்தா அந்த பொக்கிஷத்தை வச்சுக்கலாம், அல்லது அவர்கிட்ட தோட்டம் துறவு சொந்தமா இருந்துச்சுன்னா அவரை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஒண்ணுமே இல்லாத ஒரு காஞ்ச ரொட்டி சாப்பிடக்கூடிய, தண்ணியில முக்கி சாப்பிடக்கூடிய ஒரு நபியை போய் நம்ம எப்படி நபின்னு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அவர்கள் காட்டுகின்ற உவமைகள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, உன்தர் கைஃப தரபு லக்கல் அம்ஸால ஃபதல்லு ஃபலா யஸ்தீஉன ஸபீலா. எப்படி எல்லாம் உங்களுக்கு உவமையை கற்பிக்கின்றார்கள் பார்த்தீங்களா, அவர்கள் ஒரு காலம் ஈமான் கொள்ள முடியாது, அவர் வழி தவறி விட்டனர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, யாருடைய உள்ளத்துல மறுப்பு இருக்குமோ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி பிறந்துகிட்டே இருக்கும். ஒரு செய்தியை சொல்றான், சரி அஜித் சொல்லிட்டாங்க, அவங்க ஓதி இருக்கிறாங்க, அதான் சொல்றாங்க அப்படின்னு போயிடலாம். அது நீங்க சொல்றீங்க, அது எதனால, அதுக்கு காரணத்தை சொல்லுங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க, அதுக்கு இல்ல வேற காரணம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு பேச வந்துச்சுன்னா அப்ப நம்ம விளங்கிக்கணும், நம்ம சொல்ல இங்க ஏத்துக்கிறதே இல்லைன்ட்டு. ஏத்துக்கிட்டா இருந்தா உடனடியே ஏற்றுக்கிடுவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னா கேள்விக்கு மேல கேள்வி பிறக்கும், அப்படித்தானே? அப்போ அது ஏற்றுக்கொள்வதற்குள்ள சூழ்நிலை அல்ல என்பதை நாம விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்னை தூதரா அனுப்பி வைத்திருக்கிறான், இந்த மலைக்கு பின்னால உங்களை தாக்கக்கூடிய படை வந்திருக்குன்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்ல, மௌத் என்ற இந்த மலைக்கு பின்னால ஆகிரத்தில் ஒன்று இருக்கிறது, அதான் ஒரு படை, அது உங்களை தாக்குவதற்கு முன்பாக நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்றார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பவுமே ஆரம்பிச்சாங்க பிரச்சனை. அப்ப அதுவெல்லாம் அவங்களுக்கு மனசுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வரல. அந்த ரசூல் மேல எவ்வளவோ கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாங்க, எத்தனமோ கேள்வி, அந்த கேள்விக்கெல்லாம் ரசூல்லா பதில் சொன்னாங்க, ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. இது யாருடைய உள்ளம்? இறை மறுப்பினுடைய உள்ளம், ஏற்றுக்கொள்ளாத உள்ளம். எதிரில் இருப்பவர் சொல்கின்ற அந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு உண்டான ஒரு சமூகத்தினர் தான், ஒரு கூட்டத்தினர் தான் இந்த கேள்வி பிறந்து கொண்டே இருக்கும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரிசையா இருந்தது. மக்கத்து குஃபார்களும் அப்படித்தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, மதீனால போன யூதரும் அப்படித்தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. யாருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பண்பு இருக்கிறதோ அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்களா இல்ல, மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனே மக்கத்து குஃபார்கிட்டே சொல்றாங்க,
முஸ்லிம்கள்ட்டையும் சொல்றாங்க, அதை மக்கத்து குஃபாரும் காது கொடுத்து கேட்கிறாங்க. ஒரே இரவுல நான் பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு 7 வானத்துக்கு போயிட்டு சொர்க்கத்தை நரகத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ்வை தரிசித்து வந்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ஈமான் கொண்டவர்களுக்கு எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படவில்லை. ஈமான் கொண்டவர்களுக்கு எந்த ஒரு சஞ்சலம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம், நீங்க செஞ்சிருப்பீங்க, நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க. இறை மறுப்பாளர்கள் அது எப்படி ஒரே இரவுல இங்கிருந்து அங்க போயிட்டு திரும்பி வர முடியும்? பைத்துல் முகத்தஸுக்கு போறதுக்கு இருந்தாலும் கூட ஒட்டகத்துல வாளை நாங்கள் சுருட்டி கடிப்போம் விரைந்து ஓடுவதற்காக வேண்டி. அப்படி நாங்கள் ஓட்டினாலும் கூட 2 மாசத்துக்கு குறையாம போகும் பைத்துல் முகத்தஸுக்கு. இவங்க அப்படி போயிட்டு அங்க போயிட்டு வந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது யாருடைய உள்ளம்? இதை மறுக்கிறவருடைய உள்ளம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியை சொல்கின்றார்களோ அந்த செய்தியை மறுக்கக்கூடியவர்களுக்கு உள்ளத்தில் பிறக்குகின்ற அந்த கேள்விகள், அந்த கேள்வியை சொல்லும் அதை மறுக்கிறார் என்று. அந்த மறுப்பினுடைய அந்த அகங்காரம் தான் யாருக்கு வெளிப்பட்டுச்சு? அந்த இறை மறுப்பானுடைய அந்த மறுப்பினுடைய அகங்காரம் தான் யார்கிட்ட வெளிப்பட்டுச்சு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வெளிப்பட்டுச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க இறை மறுப்பாளர்கள். எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அபூபக்கர் ஒரு காலை தூக்குங்க அப்படின்னா, ஒரு காலை தூக்குங்க, தூக்குனாங்க. 2வது காலையும் தூக்குங்க, அப்ப 2வது காலை தூக்குனா நான் கீழே விழுந்துருவோம்ப்பா அப்படின்னா. ஒரு சான் அளவுக்கு கூட இன்னொரு 2 காலை தூக்கிக்கிட்டு உட்கார்ந்துங்களா நிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வானத்துக்கு போனாங்களாம், அப்படியே பறந்து போனாங்களா, போயிட்டு திரும்பி வந்தாங்களாம். யார் சொன்னது? அபூபக்கர். யார் சொன்னது அப்படி? அதுதான் நீங்க முகம்மது முகம்மது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நபி நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்கள் சொன்ன வார்த்தை இது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அது உண்மையாத்தான் இருக்கும். என்ன சொன்னாங்க பதில்? ரசூலுல்லாஹ் சொன்னால் உண்மையாத்தான் இருக்கும். அவன் கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? அவனுடைய இறை மறுப்பு வெளிப்பாட பாருங்க. ஒரு காலை தூக்குங்க, இன்னொரு காலை தூக்குங்க. எப்படி அந்த ஒரு நக்கல் நையாண்டித்தனம்! இது இறை மறுப்பானுடைய உள்ளங்கள், இறை மறுப்பானுடைய சொற்கள், அதிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுடைய வெளிப்பாடு. ஆனா அதே வெளிப்பாடு ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவரிடமிருந்து வந்தது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அந்த சபையில அவங்க இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இல்ல. மேராஜுக்கு போயிட்டு வந்த செய்தியை சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய நாவால் கூட அதை கேட்கவில்லை. யாருடைய நாவால் கேட்கிறாங்க? இறை மறுப்பால் நாவால் கேட்கிறான். அது நக்கல் நையாண்டித்தனம் பண்ண விதமாக அதை சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கேட்ட நேரத்தில் யாரு சொன்னது? ஹஜ்ரத் முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் ஒரே நாள்ல பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு 7 வானத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து சொன்னாங்களா? ஆமா சொன்னாமா. சொன்னான்னு சொன்னா அது உண்மைதான். அதனால அவங்களுக்கு பேரு சித்திக்கின் பேரு. அதுவரை அபூபக்கர் என்று அழைக்கப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சித்திக் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்ற ஒரு பெயரை பெறுகிறார் என்று சொன்னார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்கள், இதுதான் இறை மறுப்பாளருக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் மத்தியில் உள்ள ஒரு எண்ணங்கள், ஒரு செயல்பாடுகள். அப்ப அவங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறது. அந்த இதா இருந்துச்சுன்னா, இந்த இதா இருந்துச்சுன்னா, அப்படி என்று கேள்வி கேட்பதெல்லாம் அது மறுப்புக்குள்ள ஒரு காரணங்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் எந்த ஒரு கேள்வியும் வராது, அது ஏற்றுக்கொள்ளதான். இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? நம்மை விட படித்த ஆலிம்கள், நம்மை விட வயசுல மூத்தவர்கள், அதே நேரத்தில் நம்ம விட மார்க்கத்தில் தெரிந்தவர்கள் எதை சொன்னாலும் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்காண்டி பயந்து சொல்வார்கள். வயசுல மூத்தவர்கள் அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காண்டி பயந்து சொல்வார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடைபெற வேண்டும் என்ற ஒரு மேலான கருத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று நாம் விளங்கி பாடம் பக்தியுமாக அல்லாஹ் ரப்பல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.